அவரே பலியானார். அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். சிறப்பாக இயேசு ஒளியாக இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த புனிதமான விழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். ஆகவே இன்று நாளில் சிறப்பாக ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கின்ற இருளை அகற்ற இறையாசிர் வேண்டி நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூயமர் நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
செம்மறியே தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பை தமதாக்கிக் கொண்ட உமரி மகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறு தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இருவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 4 ஏறாக. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வர் வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் ஜெருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர்.
மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருள்மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலருக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியினால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்படி செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுக்கு செய்ய முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இந்த மீட்பே பிறகினத்தாருக்கு வெளிப்பாடு அருள்மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தை குறித்து கூறிய பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ இந்த குழந்தை இஸ்ராயல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சார்ந்த பானுபேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கிற ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகிய 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் கைப்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோயில் விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்த நேரத்தில் அங்கு வந்து கடவுளின் புகழ்ந்து எருசலேம் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அந்த குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சப்பட்டபடி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பாடு அவர்கள் கலிலேயாவுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்தவராய் இருந்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மன்னார் மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு தூய ஆவியின் ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சமூக தொடர்பு ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய வாசகங்களை நான் வாசிக்கிற பொழுது, குறிப்பாக நற்செய்தியை வாசிக்கிற பொழுது, மன்னார் மறை மாவட்டம் என்னுடைய மனதிற்கு வந்தது. என்னால் இந்த ஆண்டு முழுவதிலும் அவர்கள் தூய ஆவியாரை பற்றி அவர்கள் அதிகமாக அவர்கள் அறிய இந்த ஆண்டு அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. இன்றைய வாசகத்திலே தூய ஆவியினுடைய செயற்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இன்று நாங்கள் இயேசு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளை நினைவு கூறுகிற பொழுது, இன்றைய நற்செய்தியுடைய தொடக்கத்திலே சொல்லப்படுகிறது, மோய்சன் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற பெற்றோர்கள் பிள்ளையை கொண்டு வருகிறார்கள். சூசை மரியாளும் கடவுளுக்கு மிக பிரமாணிக்கமாக இருந்து அந்த சட்டங்களை மிக நுணுக்கமாக அவர்கள் கடைப்பிடித்து வந்தார்கள். ஆகவே தான் இந்த 40 நாட்களுக்கு பிற்பாடு தன்னுடைய குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆலயத்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே சூசையும் மரியாளும் கடவுளுடைய கட்டளையை மிக இறுக்கமாக கடைப்பிடித்தார்கள். இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் இந்த குழந்தையை காணிக்கையாக கொண்டு வருகிற பொழுது
ஆண்டவருக்கு இன்னொரு காணிக்கையை கொடுக்கிறார்கள். அது என்னவென்றால் 2 மாடப்புறாக்கள் 2 புறா குஞ்சுகளையும் அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த 2 மாடப்புறாக்களையும் புறா குஞ்சுகளையும் பார்க்கிற பொழுது இது ஒரு ஏழை மக்களுடைய காணிக்கை. ஆகவே சூசையும் மரியாளும் மிக ஏழையாக இருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் ஒரு மிகவும் எளிமையான 2 மாடப்புறாக்கள் 2 புறா குஞ்சுகளை தான் அவர்கள் கொடுக்க முடியும், அதை கொடுத்தார்கள். இவ்வாறு அவர்கள் பலியாக கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே இன்னும் ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. அதாவது 2 வயோதிபர்கள், சிமியோன், அன்னா என்று சொல்லுகிற 2 வயோதிபர்களுக்கு தூய ஆவியானவர் உந்துதலை கொடுக்கிறார். இது ஒரு அதிசயமான குழந்தை வருகிறது. இந்த உலகத்திற்கு ஒளியாக வருகின்ற குழந்தை வருகிறது. ஒரு அற்புத குழந்தை வருகிறது. கடவுளுடைய திருமகன் வருகின்றார் என்கின்ற செய்தியை தூய ஆவியானவன் 2 பேரும் கொடுக்கிறார். ஏன் இந்த 2 பேரும் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் அல்லும் பகலும் ஆலயத்திலே நோன்பு இருந்து இந்த குழந்தைக்காக காத்திருந்தார்கள். இன்னும் குறிப்பாக சிமியோன் என்கின்ற வயோதிபர் சொல்லுகிறார், அந்த ஆண்டவருடைய ஒளியை காணாமல் நான் சாகப் போவதில்லை என்று அவர் ஒரு சபதம் எடுத்திருந்தார். அதாவது அவர்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே இதுதான் நம்முடைய வாழ்வின் எல்லாம் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருந்த பொழுது யார் யாரையெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் ஆண்டவர்களை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுப்பார். சரித்திரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே 2 வயோதிபர்களுக்கும் தூய ஆவியானவர் ஒரு உந்துதலை கொடுக்கிறார். ஒரு பிள்ளை வரப்போகுது, உடனே கோயிலுக்கு போ, அங்கே போய் இந்த குழந்தையை பார் என்று சொல்லுகிற பொழுது 2 பேரும் வருகிறார்கள். அங்கே சிமியோன் சொல்கிறார், இதுதான் ஆண்டவருடைய ஒளி என்று சொல்லி அவர் சொல்கிறார். என்ன மாதிரி என்று சொன்னால், ஆண்டவரே என்னை அமைதியாக போகவிடும், எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே தேவையில்லை என்ற இவ்வளவு காலம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதற்காக வாழ்ந்தேன் என்றால் இந்த குழந்தையை காண வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தேன், ஆண்டவரே என்னை அமைதியாக போகவிடும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவரை அவர் தேடினார். சில வேளைகள் நாங்கள் போகிறோம், இந்த வைத்தியசாலைகளிலே வைத்தியசாலைகளிலே போகிற பொழுது சொல்வார்கள், சில வயதுவர் சொல்வார்கள், ஆண்டவரை நான் இனி போகலாம், என்ற காரணம் எல்லாம் முடிஞ்சுது, பிள்ளைகளை பெற்றன் வளர்த்தன், பேர பிள்ளைகளை கண்டுட்டன், எல்லாம் கண்டுட்டன், எனக்கு இனி ஒன்றும் இந்த உலகத்திலே ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு இறைவன் தான் இனி எல்லாம் என்று ஆண்டவரை இனி அமைதியாக போகணும் என்று சொல்கிறாக்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான 2 வயோதிபர்களை நாங்கள் இன்றைக்கு காணுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வயோதிபர்கள் இருவரும் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற பாடம், வாழ்க்கையின் இலக்கு ஆண்டவரை கண்டடைவது. ஆண்டவரிடம் வந்தோம், ஆண்டவரிடம் சென்றடைய வேண்டும். அந்த ஆண்டவரை நம்முடைய கைகளுக்குள் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிப்பது தான் இந்த உலகத்திலே நமக்கு பெறக்கூடிய மிக பெரும் சொத்தாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த மன்னார் மறை மாவட்டம் தூய் ஆவியினுடைய ஆண்டை நினைவு கூர்ந்து அந்த ஆவியானவரோடு ஆழ்த்தன்மையிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்ற இந்த ஆண்டிலே இந்த ஆவியானவருடைய அழகான ஒரு செயற்பாடை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய இதயங்களை ஆண்டவர் பால் கொண்டு செல்லுகின்ற ஒரு பணியை தூய் ஆவியானவர் நமக்கு தருகிறார். இந்த தூய் ஆவியானவர் எங்கள் உள்ளத்தையும் அங்கே நிரப்பி உள்ளத்தை தூண்டி அவரை கண்டடைகின்ற அந்த அருளை தர வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் நாங்கள் சமர்ப்பிப்போம். அழகான இயேசு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த புனிதமான பெருவிழாவிலே எங்களுடைய பிள்ளைகளையும் இன்று நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். அவர்களுக்கு எங்களிடம் இருக்கின்ற எளிமையான காணிக்கைகளை மனதிலே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே நன்றி கூறுவோம். சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் தான் என்னுடைய வாழ்வின் எல்லாம் என்று ஆண்டவரை தேடுகின்ற அந்த இதயத்தை சீமோன் அன்னா போல நாங்களும் வேண்டுவோம். இந்த தேவைகளை மனதில் இருத்தி செபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, என்று உம்முடைய அன்பான திருமகன் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எல்லாவற்றையும் இன்னும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களுக்கு நீர்
பெரும் தாளந்துகளாக தந்திருக்கின்ற சொத்துக்களாக தந்திருக்கின்ற எங்களுடைய குழந்தைகளை மீண்டும் பிள்ளைகளை உமக்கு காணிக்கையாக்குகிறோம். சிறப்பாக அண்ணாவையும் சிமியோனையும் தூய் ஆவியானவர் தூண்டி எழுப்பியது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் எங்களை தூண்டி எழுப்பவும் நாங்கள் என்றும் உம்மை தேடுகின்ற மக்களாக வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதாம் இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதாம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற உம்முடைய திருமகன் மாசற்ற செம்மறியாக கற்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழ மானீரே. திரியவை அக்களிப்புடன் பொக்கெடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் உம்மோடு என்றும் உள்ள உம் திருமகன் என்று கோவில் காணிக்கையாக அர்ப்பிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு ஆட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியானவரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே மது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒன்றாக பாடுவதாவது: தூயவர் 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 உலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து இறந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று கூலியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோன் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு வழியாக எங்களிடமுது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.